ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு இன்ஜினியரிங் சென்ஸ் தமிழ். இன்றைக்கான வீடியோவில் நம்ம ப்ளம்பிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். ப்ளம்பிங்கில் வந்து நம்ம பைப் அண்ட் பைப் பிளேஸ் ஹோல்டர் இந்த 2 டாபிக் தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி டக்டில் வந்து நம்ம டக்ட் பிளேஸ் ஹோல்டர் பார்த்துருப்போம். ஸோ சேம் அதே மாதிரி தான் பைப் பிளேஸ் ஹோல்டர் இந்த ரெண்டுமே வந்து நம்ம பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்க்காதவங்க மறக்காமல் போய் பாருங்கள். அதில் நம்ம மெக்கானிக்கல் ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருக்கோம். அதோட பிளேலிஸ்ட் லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னவா போற இன்ஜினியரா மயிராவ believes in you. You lost again and again and again. The lights are cut off, but you're still looking at your dream, reviewing it every day and saying to yourself, it's not over until I win. ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், நான் வந்து வாட்ஸ்அப்பில் ஒரு குரூப் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அது என்ன அப்படின்னா, நம்ம ஜாப் அப்டேட்ஸ். அதாவது நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, ஜாப் வேகன்சிஸ் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நான் வாட்ஸ்அப்பில் நான் ஒரு குரூப் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த குரூப்பில் எல்லாம் ஜாயின் பண்ணுங்கள். ரெகுலராக வந்து ஜாப் அப்டேட்ஸ் வந்து அந்த குரூப்பில் வந்து நாங்கள் போடுறோம். ஸோ அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். ஸோ ஓகே இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ப்ளம்பிங் தான் பார்க்க போகிறோம். இப்போ ப்ளம்பிங் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃப்ளோர் பிளானில் வந்து நமக்கு சேம் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்போம். டக்ட்டு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு லெவல், செகண்ட் லெவல் மட்டும்தான் நமக்கு வந்து இருக்கும். நம்ம வந்து ரூஃப் நமக்கு வந்து ஆட் பண்ணணும். ஓகேவா? இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா லெவல் 1 ப்ளம்பிங், லெவல் 2 ப்ளம்பிங். ஓகேவா? ஃபஸ்ட் லெவல், செகண்ட் லெவல் 2மே இருக்குது. இப்போ நமக்கு வந்து ரூஃப் தான் நமக்கு வந்து மெயினாக வேணும். ஏன்னா நமக்கு வந்து மேலே ஸ்டோரேஜ் டேங்க், தென் பம்பு, இந்த மாதிரி சில எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வைக்கும்போது நமக்கு ப்ளம்பிங்க்கு ரூஃப் மெயினாக தேவைப்படும். ஸோ இப்போ நம்ம ரூஃபை எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம வந்து மெக்கானிக்கல்லாம் க்ரியேட் பண்ணிட்டோம். மெக்கானிக்கல்லாம் நம்ம லெவல் ஆட் பண்ணியாச்சு அப்படின்னா, நம்ம வந்து திரும்பியும் போய் ஃபஸ்ட்லேருந்து லெவல் ஆட் பண்ணணும்னு தேவையில்ல. நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம ஆட் பண்ண லெவலை நம்ம இதுக்கு கொண்டு வந்துக்கலாம். ஓகேவா? நான் இப்போ சொல்கிறது உங்களுக்கு புரியலை அப்படின்னா, என்ன வந்து லெவல் ஆட் பண்ணுறதா சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னா, நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இதெல்லாம் பண்ணியிருப்போம். ஸோ அந்த வீடியோ நான் எப்படியே கண்டுபிடிச்சி நான் லிங்க்கு கீழே தரேன். ஸோ நம்ம வந்து வரிசையாக நிறைய வீடியோ போட்டிருக்கோம். அதில் வந்து எந்த வீடியோ கண்டுபிடிக்க முடியல. ஸோ நான் எப்படியாச்சும் கண்டுபிடிச்சி நான் அந்த லிங்க் தரேன். அதை செக் பண்ணி பாருங்கள், எப்படி நம்ம லிங்க்ஸ் ஆட் பண்ணுறது சொல்லிட்டு. ஸோ இப்போ நான் வந்து சிம்பிளாக நான் வியூக்கு போய்க்கிறேன். நம்ம ஆல்ரெடி ஆட் பண்ணியாச்சு. ஓகேவா? இப்போ நான் ப்ளம்பிங்கில் ஜஸ்ட் நான் வந்து ப்ளம்பிங்கில் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் பிளான் வியூஸில் போயிட்டு ஃப்ளோர் பிளான்ஸ். ஓகே, ஃப்ளோர் பிளானில் போனோம் அப்படின்னா நமக்கு இங்கே எம்டியாக இருக்கும். ஏன் எம்டியாக இருக்குது அப்படின்னா, நம்ம வந்து டு நாட் டூப்ளிகேட் எக்ஸிஸ்டிங் வியூஸ். ஓகேவா? இப்போ எக்ஸிஸ்டிங் நம்ம ஆட் பண்ணியாச்சு, அதனால் இங்கே காமிக்காது. ஓகேவா? இதை நம்ம அன்டிக் பண்ணி விட்டோம் அப்படின்னா இங்கே காமிக்கும். ஸோ இங்கே வந்து நான் ரூஃபை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே எடிட் டைப் கொடுத்துக்கிறேன். எடிட் டைப் கொடுத்துட்டு இங்கே பார்த்தோம் அப்படின்னா ப்ளம்பிங் ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து மெக்கானிக்கல்னு இருக்கும். நீங்கள் வந்து ப்ளம்பிங் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் பண்ணி அப்படின்னா இங்கே சப் டிஸ்பிளேன்னு இருக்கும். அதுலேயுமே ப்ளம்பிங் கிளிக் பண்ணிட்டு அப்ளை ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகேவா? கொடுத்துட்டு இங்கே ஒரு அப்ளை ஓகே கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இங்கே ரூஃபை கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு இங்கே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இப்போ ரூஃப் ஆட் ஆகும். ஓகேவா? தெரியுதா? இது நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருக்கோம். அந்த லேஅவுட் அப்படி இருக்குது. ஓகேவா? இப்போ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கிரவுண்ட் ஃப்ளோரு, ஃபஸ்ட் ஃப்ளோரு, தென் ரூஃப் 3மே நமக்கு ஆட் பண்ணியாச்சு. ஓகேவா? இப்படி தான் நம்ம வந்து ஃப்ளோர் பிளான்ஸ் வந்து ஆட் பண்ணணும். ஓகேவா? இந்த வீடியோ வந்து நீங்கள் உங்களுக்கு எப்படி ஆட் பண்ணுறதுக்கு தெரில அப்படின்னா, நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதை மறக்காமல் செக் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமாக அது வந்து நம்ம லெவல்ஸில் வந்து லிங்க் பண்ணுறது. ஓகேவா? ஓகே, இப்போ வந்து நம்ம ரூஃப் ஆட் பண்ணியாச்சு. கிரவுண்ட் ஃபஸ்ட் அண்ட் தென் ரூஃப் எல்லா ஃப்ளோருமே நம்ம ஆட் பண்ணியாச்சு. ஓகேவா? இப்போ சிம்பிளாக நம்ம சிஸ்டம் போய்க்குவோம். ஃபஸ்ட்டு வந்து நான் பைப் சொல்கிறேன். பைப்புக்கு கமாண்ட் என்ன அப்படின்னா பிஐ. ஓகேவா? உங்களுக்கு வந்து பிஐ கமாண்ட் வரல அப்படின்னா வந்து நம்ம கீ ஷார்ட்கட்டில் போயிட்டு நம்ம பைப்புக்கு வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, இப்போ நான் வந்து பைப் கிளிக் பண்ணிக்கிறேன். பைப் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ப்ராப்பர்ட்டிஸ்லேயும் ஸ்டார்ட் பண்ணுவோம். இங்கே வந்து நமக்கு பைப் டைப்ஸ் பார்த்தோம் அப்படின்னா சில் வாட்டர் பைப், பிவிசி பைப், ஸ்டாண்டர்ட் அப்படின்ற மாதிரி 3 பைப் இருக்கும். ஸோ இந்த 3 பைப்பு தாண்டி நம்ம வேறு எதுவும் மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஓகே, பைப் வந்து நம்ம ப்ளம்பிங் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ட்ரைனேஜு, நெக்ஸ்ட் வந்து சில் வாட்டர் சப்ளை. சில் வாட்டருக்கு வந்து நம்ம காப்பர் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அது செப்பரேட்டாக கொடுத்துருப்பாங்க. சில்டு வாட்டருக்கு நம்ம காப்பர் பைப் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து ஜஸ்ட் நம்ம வந்து டொமஸ்டிக் கோல்டு வாட்ரு, டொமஸ்டிக் ஹாட் வாட்டருக்கு நம்ம சில்டு வாட்டர் பைப்புக்கெலாம் காப்பர் பைப்பாக தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அந்த மாதிரி சில பைப் டைப் வந்து பிரிச்சிருப்பாங்க. நம்ம மேக்ஸிமம் பிவிசி வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நமக்கு ட்ரைனேஜ் பைப்பு, நெக்ஸ்ட் வந்து கோல்டு வாட்டர் சப்ளை, இதுக்கெலாம் நம்ம வந்து பிவிசி யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து ஸ்டாண்டர்டுன்னு இருக்குல்ல, இது வந்து நமக்கு அந்த பைப் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஸ்டாண்டர்டில் வந்து நமக்கு வந்து டிஃபால்ட்டாக வந்து வீட்டில் இருக்கிறது இருக்கும். ஓகேவா? நம்ம வந்து பிவிசி தென் வந்து சில்டு வாட்ரு. நமக்கு இதுவும் இல்லாமல் வேறு எதுவும் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஜஸ்ட் நம்ம வந்து எடிட் டைப்பில் போய் டூப்ளிகேட் கொடுத்துட்டு நமக்கு தேவையான பைப்போட நேம் கொடுத்து நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, அதெல்லாம் நான் போக போக சொல்கிறேன்.
ஓகே. இப்ப நான் வந்து பைப் நான் கிளிக் பண்ண உடனே, நான் இப்ப வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து பிவிசி சொல்றேன். பிவிசி 3மே வந்து ஒண்ணு தான். அது நான் வந்து மெட்டீரியல் மட்டும் மாறும் உங்களுக்கு. பிவிசி அப்புட்னா பிளாஸ்டிக்ல வரும். சில்ட் வாட்டர்னா காப்பர்ல வரும். ஓகேவா? ஓகே. இப்ப பார்த்தோம் அப்புட்னா நமக்கு இங்க ஆஃப்செட் எல்லாமே இருக்கும். நம்ம டக்ட் சேம் அதே தான். நம்ம ஆஃப்செட் இதெல்லாமே வந்து சேம் லொகேட் ஆயிருக்கும். நமக்கு டயாமீட்டர், மிட் எலிவேஷன் எல்லாமே வந்து டக்ட்ல இருக்க மாரி தான் இருக்கும். ஓகேவா? ஓகே. இப்ப டயாமீட்டர் வந்துனா, இதுல டிஃபால்ட்டா தான் குடுத்துருப்பாங்க டயாமீட்டர். இப்ப 20 அது மாரி நான் எடுத்துக்கிறேன் 20. நெக்ஸ்ட் கீழ பார்த்தோம் அப்புட்னா சிஸ்டம் டைப். இங்க சிஸ்டம் டைப்ல நமக்கு ஏகப்பட்ட சிஸ்டம் இருக்கும். ஓகேவா? டொமஸ்டிக் கோல்ட் வாட்டர், ஹாட் வாட்டர், ஃபயர் புரொடக்ஷன் ட்ரை, அதுக்கப்புறம் வெட்டு, ஹைட்ரஜன் சப்ளை ரிட்டர்னு, அதுக்கப்புறம் சானிட்டரி வெண்ட் அது மாரி நெறையா சிஸ்டம் டைப் நமக்கு அவைலபிளா இருக்கும். ஓகேவா? இப்போ நமக்கு ஏத்த மாரி இப்போ வந்து இதில நான் வந்து கிளீன் கேஸ் சிஸ்டம் வந்து ஆட் பண்ணணும். அப்புட்னா எப்படி ஆட் பண்றது? அதெல்லாம் நான் வந்து சொல்றேன் உங்களுக்கு. இப்போ ஜஸ்ட் நான் வந்து டொமஸ்டிக் கோல்ட் வாட்டர் வந்து எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் பைப் செக்மெண்ட்னா என்ன? அதெல்லாம் வந்து நான் சொல்றேன் உங்களுக்கு. இந்த பைப் செக்மெண்ட்லாம் வந்து ஒரு முக்கியமானது. ஓகேவா? நான் வந்து இதெல்லாம் தனியா எக்ஸ்பிளைன் பண்றேன். அப்பதான் உங்களுக்கு புரியும். ஸோ டயாமீட்டர் நம்ம மேக்ஸிமம் நமக்கு மேலேயே நம்ம மாத்திப்போம். டயாமீட்டர்லாம் இங்க மாத்த மாட்டோம். ஓகே. இதில வந்து நமக்கு ஃப்ளோ எவ்வளோ வருது அத வந்து நம்ம இங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம எப்போதும் போல ஆஃப்செட். இது ஆஃப்செட் நமக்கு வந்து பைப்போட ஆஃப்செட் வந்து நமக்கு ஹையர் லெவல்ஸ்ல இருக்கிற மாரி நம்ம வரையணும். ஓகேவா? ஹையர் லெவல் மீன்ஸ் நம்ம உங்களுக்கு வந்து சீலிங் இருக்க இடத்துல சீலிங்க்குள்ள தென் சீலிங் இல்லாத இடத்துல ஹையர் லெவல்ல நம்ம மெயின்டெயின் பண்ணணும். ஓகேவா? இப்போ நம்ம இதில பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு சீலிங் ஹைட் வந்து நமக்கு 8 ஆர் 7 ஃபீட்ல இருக்குன்னு நெனைக்கிறேன். ஸோ நான் வந்து ஜஸ்ட் ஒரு 10 ஃபீட் அது மாரி வச்சுக்கிறேன். 10 ஃபீட் வச்சுட்டு, சேம் நம்ம டக்ட் எப்படி வரைவோமோ, சேம் அதே மாரி வரைய வேண்டியதான். இப்போ இதில பார்த்தோம்னா நமக்கு இந்த இடத்துல நமக்கு ரெஸ்ட் ரூம் இருக்கு. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல நான் இந்த மாரி ட்ரா பண்றேன். ஓகேவா? இது ஏன் இப்படி ஒரு மாரி ரொம்ப தின்னா தெரியுது அப்படின்னா, நமக்கு வந்து தின் கமாண்ட் வந்து ஆன்ல இருக்கும். இப்போ டிஎல் குடுத்தீங்க அப்படின்னா, இது வந்து நமக்கு தின் லைனா மாறிடும். ஃபர்ஸ்ட் வந்து திக் லைனா இருந்திருக்கும். இப்போ தின் லைனா மாறிடும். அதோட கமாண்ட் என்ன அப்படின்னா டிஎல் குடுத்தீங்கன்னா திக் லைனு, திரும்பியும் டிஎல் குடுத்தீங்க அப்படின்னா தின் லைனுக்கு நமக்கு சேஞ்ச் ஆயிரும். ஓகேவா? பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பைப் வந்து நமக்கு ட்ரா ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்படிதான் நம்ம வந்து பைப் ட்ரா பண்ணணும். ஸோ வந்து இதுலயுமே நமக்கு சேம் நம்ம டக்ட் எப்படி ட்ரா பண்ணோமோ அதே மாரி தான். ஓகேவா? இந்த மாரி ட்ரா பண்ண வேண்டியதுதான். இது வந்து உங்களுக்கு ஹேண்டிகேப் டாய்லெட். எப்படி இது ஹேண்டிகேப் டாய்லெட்ன்னு கண்டுபிடிச்சேன் அப்படின்னா, நமக்கு இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா, அந்த கை வச்சு தாங்கி எந்திரிக்கிற மாரி ஒரு சப்போர்ட் குடுத்துருக்காங்கல்ல இங்க. இப்படி வந்திருக்குல்ல. இது இருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு வந்து இது ஹேண்டிகேப் டாய்லெட்ன்னு நீங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த மாரி நீங்க ட்ரா பண்ணிட்டு, ஜஸ்ட் நீங்க அந்த வாட்டர் க்ளோசெட் கிட்ட அப்படியே ரொட்டேட் பண்ணி விட்டுற வேண்டியதுதான் கீழாப்ல. அது உங்களுக்கு நான் கடைசி கிளாஸ்ல சொல்லியிருப்பேன். பைப் செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி ட்ராப் பைப் குடுத்துட்டு, இங்க அப்ளை குடுத்தோம் அப்படின்னா, நமக்கு அப்படியே கீழ வந்து ட்ராப் ஆகி குடுக்கும். அத நம்ம எடுத்து அந்த வாட்டர் கிளாசெட்டோட நம்ம கனெக்ட் பண்ணிக்க வேண்டியதான். வாட்டர் கிளாசெட் இங்க இருக்கு. கீழ இருக்கு. ஓகேவா? இதோட நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்க வேண்டியதான். ஓகே. இப்படிதான் வந்து ட்ராப் பண்ணணும் பிளம்பிங்கு. ஸோ நான் இத வந்து நான் முழுசா ஃபுல்ஃபில்லா நான் கனெக்ட் பண்ணல. ஏன்னா நான் வந்து ஜஸ்ட் நான் வந்து இந்த பைப் எப்படி யூஸ் பண்றதுன்றதான் இப்ப சொல்றேன். நம்ம வந்து ஃபைனலா இது எல்லாமே நம்ம டாபிக் மேக்ஸிமம் கவர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் ஃபைனலா வந்து ப்ராப்பரா நான் கனெக்ட் பண்ணி காமிக்கிறேன் எல்லாமே. இப்ப எப்படி இந்த பைப்ப யூஸ் பண்றது? அதுல என்னென்ன டைப்ஸ் இருக்கு? இத பத்தி நான் சொல்றேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு இங்கே ஸ்லோப். ஓகேவா? இப்போ பார்த்தோம்னா ஸ்லோப் ஆஃப்ல இருக்கு. இப்போ ஸ்லோப் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, ட்ரைனேஜ். ஓகேவா? ட்ரைனேஜுக்கு வந்து நமக்கு ஸ்லோப் சிஸ்டம் யூஸ் பண்ணுவோம். இதில பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு ஸ்லோப் அப் ஆர் டவுன் இந்த மாரி கேட்கும். ஓகேவா? இதில வந்து நம்ம ஸ்லோப்போட வேல்யூ இங்க நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதே வந்து நான் ட்ரைனேஜ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு தனியா நான் சொல்றேன். ஏன்னா, அது வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட்டான டாபிக். ரொம்ப ஒரு கஷ்டமான டாபிக் அது ட்ரைனேஜ்ன்றது. ஓகேவா? இப்போதைக்கு நான் பைப் எப்படி யூஸ் பண்ணணும், இந்த ஸ்லோப் வந்து நம்ம மேக்ஸிமம் ட்ரைனேஜ்லாம் யூஸ் பண்ணுவோம். நான் ட்ரைனேஜ்ன்னு சொல்லும்போது நான் வந்து இந்த ஸ்லோப் வந்து நான் டீட்டெயில்டா உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, இதில சிஸ்டம் டைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில நமக்கு பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு சிஸ்டம் டைப் வந்து நமக்கு நெறையா இருக்கும். ஓகேவா? இதில வந்து நமக்கு கோல்டு வாட்டரு, ஹாட் வாட்டருக்கு வந்து நமக்கு வந்து ரெட் கலர் பைப் இருக்கும்னு நெனைக்கிறேன். ஆமா, ரெட் கலர். ஓகேவா? இந்த மாரி நமக்கு கலர் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஓகேவா? அதேமாரி ஃபயர் புரொடக்ஷன் அப்படின்னா, சேம் ரெட் தான் இருக்கும்னு நெனைக்கிறேன். ஃபயர் புரொடக்ஷன் ரெட் இல்ல. நம்ம வந்து ஃபயர் புரொடக்ஷனும் ரெட் கலர் பைப் தான் யூஸ் பண்ணணும் மேக்ஸிமம்.
ஓகேவா? இப்போ நம்ம இப்படி தான் யூஸ் பண்ணணும் பைப்போட சிஸ்டம் டைப்ஸை. ஓகேவா? இப்போ இதில் வந்து நம்ம பைப் பிளேஸ் ஹோல்டரு, இப்போ டக்ட் பிளேஸ் ஹோல்டர் பார்த்துருப்போம். சேம் அதே மாதிரி தான். இப்போ டக்ட்டுக்கும் டக்ட் பிளேஸ் ஹோல்டருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, நமக்கு டக்ட் வரைஞ்சோம் அப்படின்னா நமக்கு லைன் டயக்ராமாக ஃபுல்லாகவே நமக்கு 2D டயக்ராம் மாதிரி தெரியும். இதே வந்து நம்ம பிளேஸ் ஹோல்டரில் வரைஞ்சோம் அப்படின்னா சிங்கிள் லைன் டயக்ராமாக தெரியும். ஓகேவா? சேம் அதே மாதிரி தான் நமக்கு பைப் பிளேஸ் ஹோல்டருமே. சேம் நம்ம இங்கே எல்லாமே நம்ம செட் பண்ணிவிட்டு வரையா ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு லைன் மாதிரி விசிபிள் ஆகும். ஓகேவா? லைன் மாதிரி விசிபிள் ஆகும். இதை வந்து நம்ம கன்வெர்ட்டும் பண்ணிக்கலாம் நம்ம பைப்பாக. ஓகே, அப்போ செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் கன்வெர்ட் ப்ளஸ் ஹோல்டர் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு கன்வெர்ட் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஓகே, புரியுதா? இப்படி தான் வந்து நம்ம பைப் தென் பைப் பிளேஸ் ஹோல்டர் வந்து யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம எப்படி வந்து பைப் சிஸ்டம் நம்ம க்ரியேட் பண்ணுறது புதுசாக. இப்போ நமக்கு தேவையான சிஸ்டம் தான் நமக்கு எப்படி க்ரியேட் பண்ணுறது, ஜஸ்ட் தென் பைப்போட செக்மெண்ட்லாம் என்ன அப்படின்றத வந்து செக் பண்ணுவோம். ஓகே, நான் பைப் செலக்ட் பண்ணும்போது இங்கே உங்களுக்கு தெரியும் பைப் செக்மெண்ட் தென் பைப் சிஸ்டம் டைப். ஓகே, அது ரெண்டுமே வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பார்ப்போம். ஸோ உங்களுக்கு இந்த பைப் தென் பைப் பிளேஸ் ஹோல்டர் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத தெரிஞ்சிருக்கும். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். ஜாப் அப்டேட்ஸ் வந்து ரெகுலராக வந்து வரும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.